அடுத்தடுத்து பாஜகவில் சந்தித்த அவமானங்கள். திடீரென ரூட்டை மாற்றிய அண்ணாமலை. கொண்டாட்டத்தில் அறிவாலயம். அறிவாலயத்தில் குவியும் தொண்டர்கள். தமிழக அரசியலில் சற்று முன் பெரும் பரபரப்பு. ஸ்டாலினை திடீரென சந்தித்து சற்று முன் தமிழக பாஜகவுக்கே முடிவு கட்டிவிட்ட அண்ணாமலை. அதாவது கடந்த சில நாட்களாகவே பாஜகவின் தமிழ்நாட்டு முகமாக இருந்து வந்த அண்ணாமலை பற்றி தான் பல சர்ச்சைகள் கிளம்பி வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் பாஜகவின் சதி செயல்கள்தான். ஏனென்றால் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. ஆகவே அதற்காக தமிழக கட்சிகள் அனைத்தும் மும்முரமாக செயல்பட்டும் வருகிறது. அதிலும் குறிப்பாக எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்கு இழுப்பது, எந்தெந்த கட்சிகளை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவது என்று தமிழக கட்சிகள் அனைத்தும் பலவிதமான திட்டங்களை போட்டு வருகிறது. ஒரு பக்கம் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என பயங்கரமான கூட்டணி பலத்தோடு இருக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பாஜக, டிடிவி தினகரன், அன்புமணி என அதிமுக கூட்டணியும் பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறியிருக்கிறது. அதே சமயம் இப்போதைய தமிழக சூழலை பார்க்கும்போது தேமுதிக கட்சியும் ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை திமுக, அதிமுக கூட்டணி என எந்தவித கூட்டணிக்கும் செல்லவில்லை. இந்த இருவர்களின் முடிவு என்பது எந்த கட்சியை நோக்கி செல்கிறது என்பது மட்டும்தான் இப்போது தமிழக அரசியலில் கடைசியாக காத்திருக்கும் சர்ப்ரைஸ். அதே சமயம் தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்கள் எந்த கூட்டணிக்கு சென்றாலும் அந்த கூட்டணி இவர்களால் மிகப்பெரிய பலனடையுமா என்று கேட்டால் கண்டிப்பாக பலனடையும். குறிப்பாக தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு சென்றால் திமுக கூட்டணிக்கும் பலம், இவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே சமயம் இவர்கள் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் பெரிதாக அதிமுக கூட்டணிக்கு பலம் இருக்காது. அதற்கு காரணம் தேமுதிக வாக்காளர்களும் ஓபிஎஸ் வாக்காளர்களும் ஏற்கனவே அதிமுக விரும்பிகளாகத்தான் இருக்கின்றனர். ஆகவே இவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் ஓரளவுக்கு இவர்களின் ஓட்டு என்பது அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடும். அதுவே இவர்கள் திமுக கூட்டணிக்கு வரும்போது இவர்களுக்கான ஏற்கனவே அதிமுக வாக்கு வங்கி என்பது ஓரளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகள் என்பது திமுக கூட்டணிக்கு கூடுதலாக கிடைக்கும். அதே போல திமுக கூட்டணியில் உள்ள வாக்குகளும் இவர்களுக்கு மொத்தமாக கிடைப்பதால் இவர்கள் நிற்கும் தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே இந்த இருவரின் கூட்டணி முடிவு என்பது தமிழக அரசியலில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஆக இந்த இருவரும் எந்த கட்சியுடன் கூட்டணியை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதும் தமிழக அரசியலில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாக இருந்து வருகிறது. அதே சமயம் விஜயின் கட்சியை எடுத்துக்கொண்டால் விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு என்பது குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விஜயின் கட்சியை நம்பி எந்த ஒரு கூட்டணியும் செல்லவில்லை. அதே போல விஜயும் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியலை செயல்படுத்தவில்லை. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது போலத்தான் விஜயின் அரசியல் இருந்து வருகிறது. ஆக ஏற்கனவே தமிழக அரசியலில் இத்தகைய சூழல்கள் இருந்து வந்த சமயத்தில் இப்போது புதிதாக அண்ணாமலையின் பங்களிப்பு என்பது தமிழக அரசியலில் மிக முக்கிய அங்கமாக மாறப்போகிறது. ஆமாங்க, அண்ணாமலையை பொறுத்தவரையில் தமிழக பாஜக தலைவராக உருவெடுத்து தமிழக பாஜகவை சிறப்பாக வழிநடத்தி வந்தார் இவருடைய செயல்பாடுகள் திமுகவினரை எதிர்ச்சலடைய வைத்தாலும் கூட நல்லதோ கெட்டதோ அடிக்கடி பாஜக பற்றி தினமும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பேசும்படி கொண்டு வந்தவர்தான் அண்ணாமலை. இவரது என்ட்ரிக்கு பிறகுதான் பாஜகவுக்கு தமிழகத்தில் சற்று கூடுதல் வாக்குகள் உறுதியாக கிடைத்தது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த சமயத்தில்தான் இவரை திடீரென பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது பாஜக மேலிடம். அதற்கு பிறகு அந்த பதவியை நயினார் நாகேந்திரனிடம் கொடுத்தது பாஜக மேலிடம். ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுக்கு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இவருடைய பங்களிப்பை பாஜக நிர்வாகியாக கொடுத்து வந்தார். ஆனால் திடீரென இப்போது அண்ணாமலைக்கு வந்துட்டு நடைபெறப்போகும் தேர்தல் குழுவில் பாஜக தரப்பில் இடம்பெற மாட்டேன் என்று தெரிவித்து விட்டார். கிட்டத்தட்ட தற்காலிகமாக பாஜக கட்சியிலிருந்து விலகுவதற்கே சமம்தான் அண்ணாமலை எடுத்த இந்த முடிவு. அண்ணாமலை இந்தளவுக்கு முடிவெடுப்பதற்கு காரணம் பாஜக மேலிடத்தின் எதிர்ப்பு என்றுதான் கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மவுசு குறைந்து விட்டதாக நினைத்து பாஜக மேலிடம் அண்ணாமலையை தொடர்ச்சியாக பாஜக கட்சியிலிருந்து ஒதுக்கி வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சிதான் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் குழுவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டது.
ஆகவே தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு இப்படியாக பாஜக மேலிடம் அவமானங்களை மட்டுமே கொடுத்து வருகிறது. இதை பொறுத்து பார்த்த அண்ணாமலை தற்போது பாஜகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார். ஆமாங்க, அண்ணாமலையை பொறுத்தவரையில் திடீரென ஸ்டாலினை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இப்போது சந்திக்கிறார் அல்லது இன்னும் சில மணி நேரத்தில் சந்திப்பார் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. இந்த சந்திப்பு என்பது சாதாரண ஒரு சந்திப்பாக இருக்காது என்றும், அதற்கு காரணம் இந்த சமயத்தில் ஸ்டாலினை அண்ணாமலை சந்திப்பது என்பது ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அது திமுக கூட்டணியில் அண்ணாமலை இணைவதற்கான அந்த ஒரு காரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பாஜக அரசு அண்ணாமலையை முற்றிலுமாக ஒதுக்கி வருகிறது. அதே சமயம் அண்ணாமலைக்கு என்று வாக்கு வங்கி என்பது சிறு அளவிலாவது தமிழகத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக அண்ணாமலை அமைதியாக இருந்தால் அரசியல் வாழ்க்கையிலிருந்து அண்ணாமலை மறைந்தே விடுவார். ஆகவே இதை புரிந்து கொண்டு திமுக அரசோடு கைகோர்த்து தமிழக அரசியலில் செயல்பட இருக்கிறார் அண்ணாமலை. அதுவும் சட்டமன்ற தேர்தல் வேறு இப்போது வருகிறது. இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி போட்டு அண்ணாமலையோடு சேர்ந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் 2 பேருக்கும் திமுகவில் சீட்டு வாங்கி அண்ணாமலை சார்பில் 3 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவே முதல்வர் ஸ்டாலினை அண்ணாமலை தற்போது சந்தித்திருக்கிறார் என்ற தகவல் கூறப்படுகிறது. இப்படி மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் தோல்வி என்பது 100% உறுதியாகிவிடும். அதுவும் தேமுதிக, OPS போன்ற கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட அண்ணாமலை அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்றால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அதற்கு மிக முக்கிய மற்றொரு காரணம், அண்ணாமலைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வங்கிகள் தமிழகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அண்ணாமலை அவர்கள் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்றால் அது பொதுமக்களின் பார்வையின் அடிப்படையில் பாஜக கூட்டணி மீதான வெறுப்பை உருவாக்கிவிடும். அதிலும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் ஒரு கட்சிக்கோ ஒரு தனிநபருக்கோ எத்தனை வாக்குகள் இருக்கிறது என்பதை விட சம்பந்தப்பட்ட கட்சி பொதுமக்களின் பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதுதான் தேர்தல் அரசியலில் பொதுமக்களின் பார்வையில் மொத்தமாக மாற்றுவதற்கு உதவி செய்யும். அந்த விதத்தில் பார்த்தால் பாஜகவின் தமிழக தலைவராக இருந்து வந்த, பாஜகவை உச்சத்தில் கொண்டு வந்த அண்ணாமலை போன்ற தலைவர் ஒருவரே இப்போது திமுகவில் இணைந்துவிட்டார் என்றால் தமிழக மக்களின் மனநிலை என்பது பாஜக கூட்டணி மீது மிகப்பெரிய வெறுப்பை கொண்டு வந்துவிடும். ஆக இந்த ஒரு விஷயம் என்பது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறிவிடும். இந்த ஒரு காரணத்தால் தான் அண்ணாமலையின் வருகையை திமுக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் 3 சீட்டுகள் என்ன 5 சீட்டுகள் கேட்டாலும் திமுக தாராளமாக கொடுத்துவிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை அண்ணாமலை மட்டும் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.